Our channel in the video plus 2 max unit 2 example 2.10. Find the following. First subdivision பாருங்க modulus of 2 plus I the whole divided by minus 1 plus 2I அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Second subdivisionல பாத்தீங்கன்னா modulus of 1 plus I the whole bar into 2 plus 3I into 4I minus 3 அப்படின்னு இருக்குங்க. Next third subdivisionல modulus of I into 2 plus I the whole cube the whole divided by 1 plus I the whole square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நம்ம என்ன பண்ணுவோம் செப்பரேட் பண்ணுவோம் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 நோ த ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2. இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z bar இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Zன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கு. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் Z1 இன்டூ Z2 இன்டூ Z3 அப்படின்றது modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z3 ன்னு செப்பரேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல நம்ம modulus of Z1 the whole power 8 இருக்குல்ல, சாரி இங்க 3 இருக்குல்ல, ஸோ இது என்ன பண்ணலாம்னா modulus of Z1 the whole power 3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், the square root of Z1 square அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோமா அதுதான். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் சைடில் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குது பாருங்க, நமக்கு மாடுலஸ் ஆஃப் 2 plus I the whole divided by minus 1 plus 2I இருக்குங்க. ஓகே, which is equal to இந்த மாடுலஸை நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக செப்பரேட் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 plus I the whole divided by மாடுலஸ் ஆஃப் minus 1 plus 2I. ஓகேவா, இப்போ மாடுலஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z is equal to square root of x square plus y square. இது மாடுலஸ் ஆஃப் Z. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண வரும் பாருங்க. நியூமரேட்டருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 பிளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1. த சேம் டைப் டினாமினேட்டர்ல மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 1, அகைன் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு 4 கிடைக்கும். which is equal to numeratorல இருக்கு √5, denominatorல நமக்கு √5. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா which is equal to 1. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு, இதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் 1 plus I the whole bar, okay, into modulus of 2 plus 3I into modulus of 4I minus 3 இருக்குதுங்க. ஓகேவா, yes, which is equal to இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். modulus of Z bar is equal to modulus of Z. பின்ன ஒரு நமக்கு modulus of 1 plus I, ஓகேவா, into modulus of 2 plus 3I into modulus of இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் minus 3 plus 4I மாத்திக்கிறேங்க. இப்போ அகைன் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் வரும். இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் 9 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 9 பிளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு 4 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 16. ஓகே, எஸ், which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. okay, which is equal to first ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 கிடைக்கும். இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் 5 ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இஸ் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் I into 2 plus I the whole cube the whole divided by 1 plus I the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து மாடுலஸ் வந்து செப்பரேட் பண்ணுங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் I into மாடுலஸ் ஆஃப் 2 plus I the whole cube the whole divided by மாடுலஸ் ஆஃப் 1 plus I the whole square இருக்குதுங்க. ஓகே, which is equal to இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் I அப்படின்னா ஒரு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஓகேவா, நெக்ஸ்ட் இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, அது இல்லாமல் மேலே இருக்கிற கியூப். ஓகேவா, அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, அது இல்லாமல் மேலே இருக்கிற ஒரு ஸ்கொயர். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஓகே, which is equal to இந்த இருக்கிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 we can write 1 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்கும் 5 the whole cube. Okay,
the whole divided by denominator 2 மட்டும் இருக்குங்க. ஓகே, which is equal to இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற √5 கியூப் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா √5 the whole square into √5. இப்போ பாருங்க பேஸ் சேம் வந்து பவர் ஆட் பண்ணோம்னா 2 plus 1 ஆட் பண்ணா நமக்கு கியூப் கிடைச்சிடும். ஓகேவா, the whole divided by 2. அகைன் நமக்கு எது கேன்சல் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, which is equal to நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ 5 √5 நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல இருக்கிற 2. ஓகே, this is the required answer for the third subdivision. Okay, thank you students for watching this video.